திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தபோது அதிமுக கூட்டணி உறுதியானதுன்னு. சரி, அதற்கு முன்பாகவே திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியஸ்தர்கள் அதிமுகவெல்லாம் இருப்பவர்கள்லாம் அழைத்து கொண்டு, முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படிலாம் அழைத்து கொண்டு டெல்லியில் போய் அமித்ஷா அவருடைய வீட்டில் சந்தித்து பேசினார். அவர் பேசிட்டு வெளியில் வந்த உடனேயே நாங்கள் அரசியல் பேசினோம், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வரும் 2026 அங்கேருந்து அவர் மெசேஜ் கொடுத்துவிட்டார். ஞாபகம் இருக்கா? ஆகவே அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு இங்கே அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ணுறார். வாயை கூட திறக்கல திரு இபிஎஸ் அவர்கள். உண்டு, இல்லை, ஆமாம் அப்படின்னு எதையா ஒன்று சொன்னால் அவர் பாட்டு அப்படியே சில மாதிரி உட்காண்டிருந்தார். அவ்வளோதான். இதை சில நேரங்களில் ஒரு புன்னகை பூத்தார், அவ்வளோதான். ஆகவே அது ஒரு வேண்டாத, விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. பிஜேபி அவங்களுடைய பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துவாங்களே, அதெல்லாம் பயன்படுத்தி ஏடிஎம்கே, அதுவும் என்ன காலம்புற வர போகிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே தான் அவரே வந்தார். ஆகவே ஒரு ரொம்ப ரிலக்டன்ஸோடு தான் அவர் வந்தவர். இது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு பிறகு டெவலப்மெண்ட்னால் என்னென்னு பார்க்கணுன்னா, இப்போ என்டிஏ கூட்டணி அதுக்கு பதில் கொடுக்குறாரு இவர். அதெல்லாம் இல்லை, டெல்லிக்கு மோடி எப்படியோ அதே போல் தமிழ்நாட்டுக்கு இபிஎஸ் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் கூட்டணி ஆட்சி தாங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அது மறுபடியும் 2ஆம் தடவையும் உறுதிப்படுத்தினார். இப்போ 3வதாக தொடர்ந்து இவங்க இல்லைன்னு பேசின இவங்களுக்கு திருடனுக்கு தேள் கொட்டினாப்பில் என்ன வெளியிலையும் சொல்ல முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அது பிஜேபிக்காரங்க நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் பொழுது, கூட்டணி ஆட்சி கூட கிடையாது, பிஜேபி ஆட்சி தான் அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது விபரீதமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இது எந்த நேரத்தில் இந்த கூட்டணி பாஜக முன்னாள் தலைவர் சொல்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறாங்களே. தனிப்பட்ட கருத்துன்னு சொன்ன என்ன பாரதி சொல்றாங்க, தமிழிசை சொன்னாங்க. அதான் திருப்பி அவங்க தனிப்பட்ட கருத்துங்கிறலாம் பார்த்தேன் நான். ஆனால் அது டேமேஜ் பண்ணிடுறது இல்லை.